ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாடுகளை விட்டுட்டு நம்மளால எங்கேயுமே போக முடியலைங்க. நம்ம எங்கேயாவது போகணுன்னாலும் அங்கேயும் போயிட்டு நம்ம மாடுகள் எங்கள் வீட்டில் என்ன செய்துகளோ தெரியலையே, தீனி போட்டாங்களா, தண்ணிக்கு விட்டாங்களா, கால் கை எதுவும் பட்டுக்கிச்சா, நம்மளை மாதிரி யாரும் நம்ம அந்த மாடுகளை பார்த்துக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி நம்ம வீட்டிலையே இருக்கோம்னா அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கிறோமா, அவங்க கால்குள்ளேயும் கைக்குள்ளேயும் நம்ம இருக்கிறோமா, இங்கிட்டு போனாலும் பார்க்குறாங்க, இங்கிட்டு போனாலும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வாய் ஒன்று மட்டும்தான் இல்லை, வாய் இருந்திருந்தால் கூட கூப்பிட்டு பேசுவாங்க. இருந்தாலும் நமக்கு பொழுது போகலைன்றதுக்காக அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுவோம். நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நம்ம வளர்த்த மாடுகளாக இருந்தால் அதுக்கு சைகையெல்லாம் காமிக்குங்க. என்ன வாய் இருந்துச்சுன்னா எனக்கு தீனி போட மாட்டியா, தண்ணிக்கு விட மாட்டியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கடவுள் அவங்களோட வாயை மட்டும் கட்டிட்டாங்கங்க. ஏன்னா காலையில் ஒரு நேரம் பால் கறக்கணும், பொழுதோட பால் கறக்கணும், தீனி போடணும், தண்ணிக்கு விடணும், அவங்களுக்கு என்ன பண்ணுது, அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கு எது உடம்புக்கு சரியில்லையா, என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம தாங்க பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம உலகம் எல்லாமே இவங்க தான், இவங்கள சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே நம்மளால் போகவே முடியல. அப்படியும் போனாலும் நம்ம நினப்பு எல்லாமே இவங்கள சுற்றிக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறது? இப்படியும் ஒரு சிலர் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாட்டு பண்ணை ரேஞ்சுக்கு இல்லைனாலும் நமக்கு அளவாக ஒரு 4 மாடு, நம்மளை சுற்றி நமக்கு அளவாக ஒரு 4 மாடு, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக, மனுஷர் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்கள அப்படி எந்த குறையுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஒரு கிராமத்து லைஃப். இந்த லைஃப் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம வேலைக்கு போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அவங்கள்ட்ட 2 திட்டு வாங்கிட்டு அவங்க கொடுத்த சம்பளத்தை நம்ம வாங்கிக்கிறோம், சரிங்களா? அப்படியே வாங்கும்போது நமக்கு அந்த சம்பளம் பத்துதா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் இவங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை தர்றாங்க, அவங்களோட நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு சந்தோஷந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷங்க. நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்குமே என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட். இவங்க கூட எவ்வளோ கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும். நான் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு மனுஷர் கூட நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க எப்போதுமே நம்ம கூடயே இன்னொரு பிள்ளையாட்டம் அந்த மாதிரி. இது ஒரு நல்லா இருக்குது. இது ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பாக எனக்கு தெரியுதுங்க. நன்றி, வணக்கங்க.